இன்றைக்கி நம்ம கொய்யா பழத்தையும் வெள்ளரிக்காவும் வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கப்பு கொய்யா, அதுலேயே அரை கப்பு வெள்ளரி, அரை லெமன், ஒரு கைப்பிடி புதினா. கொய்யா பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கொய்யா கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. இதில் நிறைய பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இதயத்துக்கு நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொய்யாவை மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவை புதினாவையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப கட்டியாக குழன்னு இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா லிக்விடாக ஆக்கிட்டு அப்புறம் வடிகட்டிக்கோங்க. கொய்யா பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை கூட சரி பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களையும் எதிர்த்து போராட உதவும். கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் B3, விட்டமின் B6 இருக்கிறதுனால மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து நம்மளோட நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுது. இப்போ நம்ம வடிகட்டினதில் லெமனை பிழிஞ்சி 2 ஸ்பூன் தேனை கலந்தா ஜூஸ் ரெடி.